ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு வெளியே நின்று சக்தி வந்து வேலன்ட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வீட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டு போய் உட்கார வச்சு சரின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து இல்லைப்பா நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இங்கே இருங்கன்னு சொன்னதுக்கு இல்லை வேணாம் நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னே சொல்லிட்டாரு. கடைசியில் வெளியே போய் நின்னா உன் மனைவியாக நான் கேட்குறேன்ட்டாங்க. ஐயோ, இந்த ஒரு வார்த்தைக்காக தானே நான் உயிரோட இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கத்து பதற ஆரம்பிச்சாரு. பயங்கர ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லைங்க, உன் மனைவியாக நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் இங்கே இருந்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக அப்படி இப்படின்னு ரொமான்ஸை வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்க வச்சு பார்க்க வச்சு ரசிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப மனம் இல்லாமல் விட்டு பிரிகிறாராம். சரி, இவங்க ஒரு பக்கத்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சக்தியோட பத்ரகாளி ரூபத்தை பார்க்கணுமே, நீ வேலன் கூட சேர்ந்து வேலனோட பொண்டாட்டிங்கிறத கரெக்டாக நிரூபிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிரகாஷ் இப்படிலாம் பண்ணுறான், ஒன்று பற்றி ஏதோ வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குன்னு பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, எதுவுமே நடக்கலப்பா, என்னை கட்டி தான் வச்சுருந்தான், என் கிட்ட கூட அவன் வரல, அந்த டைம் பார்த்து வேலன் வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் நீ பிரகாஷை வீட்டுக்கு வர சொல்லு, என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம், இதுக்கப்புறம் நான் சக்தி யாருன்னு காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உண்மைதாங்க, ஒரு பொண்ணோட லைஃப்பில் விளையாடணும்னு நினச்சா சும்மா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுருவோம், நீங்கள் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களும் தைரியமாக துணிஞ்சு அடித்தா எவனுமே பிளாக்மெயில் பண்ண மாட்டான். இன்னொரு பக்கம் பூசாரியை கூப்பிட்டு வந்திருக்காரு சிக்கல் சிவபதி. வீட்டில் வந்து நிற்க அதுக்கப்புறம் எங்கே உங்கள் மகனும் மகன்மகளும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்பி ஆக போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஆசை காட்டு மோசப்படுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூப்பிட்டு வந்துட்டாங்க.